உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானினுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்கள். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மேனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க. அந்த மேசத்துல தான் செவ்வாய் பகவான் 40 நாளும் இருப்பாங்க. அந்த மேசத்துல செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். இப்போ மகரத்துல செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய கிரகம். அதே மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்ப அந்த 4ஆம் இடம் என்பது என்ன? ஒரு தாய் ஸ்தானம், மாதுருஸ்தானம். அப்ப அந்த தாய் ஸ்தானத்தில் அந்த ஸ்தானாதிபதியே ஆட்சி பெறும்போது மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அம்மாவுக்கும் மகனுக்கும் ஏதோ மன கஷ்டம், 2 பேர் ஏதோ பேசிக்காம இருக்கிறாங்க, ஏதோ மனஸ்தாபங்கள் போயிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மனஸ்தாபங்கள் இப்ப தீரக்கூடிய டைம். அப்ப அவங்க அம்மாவுக்கு உடல் ரீதியாக நோய் நொடி பிணிப்பிடைகள் இருந்தாலும் இப்ப மருத்துவ ரீதியாக சரியாகும், குணமாகும். அது போக பாத்தீங்கன்னா அம்மா மகன் வீட்டுக்கு வந்தோ இல்ல மகன் அம்மா வீட்டுக்கு போயோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இப்ப மகனுக்கு அம்மானால சில விருப்பம் வெறுப்பு எல்லாமே வந்திருக்கலாம். அது எல்லாமே தீரக்கூடிய காலகட்டம். மகனா இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி. அப்போ அம்மா மேல இருக்கக்கூடிய விருப்பும் வெறுப்பும் இப்ப தீரக்கூடிய டைம். அது போக மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு ஜாக்பாட். எப்படின்னா, மகர ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி. 4ஆம் இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே சமயத்துல 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் பார்க்கிறார். மகர ராசிக்கு 7ஆம் இடம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் இருக்கக்கூடிய இடத்துல 4ஆம் இடம், மகர ராசிக்கு அது 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தில் குரு பகவான் ஆப்பட்டது ஜூன் 2ஆம் தேதியே பெயர்ச்சியாகி அந்த கடகத்துக்கு வந்துடுறாரு. அப்ப செவ்வாயுடைய பார்வை இந்த குரு மேல பட்டு குரு மங்கள யோகமாக மாறுகிறது. அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு அது 7ஆம் இடமா? அந்த 7ஆம் இடத்துல குரு உச்சமா? அந்த உச்சம் பெற்ற குருவை செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக பார்க்கிறாங்களா? இதனால குரு மங்கள யோகம் ஒண்ணு அங்க நடக்குது. அப்போது மகர ராசிக்கு 7ஆம் இடம். அப்ப இதனால மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சொத்து வாங்குவீங்க, ஒரு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இல்ல கட்டின வீட்டை கண்டிப்பா வாங்குவீங்க. அது போக ரியல் எஸ்டேட்ல யாரா இருக்கிறீங்களோ, அது போக வீடு கட்டி விற்கிறது, இன்னைக்கு ஏக்கர் கணக்குல பாத்தீங்கன்னா பூமி வாங்கி சேல்ஸ் பண்றது, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியடு ஒரு ஜாக்பாட்டான டைம். அது போக அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்து அங்கே குரு இருக்கிறதுனால, செவ்வாய் அப்படிங்கிறது கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம். குரு பகவான் அப்படிங்கிறது ஆண் பெண் இருபாலருக்கும் அந்த குரு பலனை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருந்து 7ஆம் பார்வையாக மகர ராசியிலே பார்க்கிறார். இது எப்படிப்பட்ட ஒரு அருமையான டைம் வச்சுக்கோங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா துலாம் ராசி 7ஆம் பார்வையாக அந்த செவ்வாய் பார்க்கிறாங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு யோகம். அப்ப அந்த குரு பகவான் மகர ராசியை பார்ப்பதும் யோகம். மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பார்வை பெற்றதுனால அவங்களுக்கு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, நான் இதை அசால்ட்டா செஞ்சிருவேன் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைகள். அப்ப இது மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவங்க மனசுல தெளிவும் வந்து மகர ராசிக்காரர்கள் இப்போ இந்த 40 நாளும் அருமையாக செயல்படுவார்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு இதற்கு முன்னாண்ட தொழிலில் கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு வேலையாட்கள் கரெக்டாக அமையல. ஒரு பிஸ்னஸ் பண்ணியுமே அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை. பண்ணுன வியாபாரமோ பிஸ்னஸோ அப்படி ஸ்ட்ரக் ஆகி நிற்குது. இவங்க வேலை செஞ்சு கொடுத்த அந்த பணம் இன்னும் அவங்க கைக்கு வரல. இது மாதிரியான குறைபாடுகள் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், நீதிமான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே துரோகமும் நயவஞ்சகமும் கெட்டதும் தான் அவங்களுக்கு வந்து மாறி மாறி நடந்துட்டு இருக்குது. அப்போ இதனால நாம் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்? நாம் யாருக்குமே எந்த துரோகமும் நினைக்கல. நம்மளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குது. இந்த கஷ்டங்கள் தீருமா? கடவுளே எங்களுக்கு தீர்த்து வை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு வரைக்கும் தெய்வ வழிபாட்டில் தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பீரியட்ல இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்சம் கிடைக்குது. அப்போ அந்த குரு பகவானும் இவங்களுடைய ராசியவே பார்த்துட்டாங்க. அது போக அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மகர ராசியின் அதிபதி. அந்த சனி பகவான் 3ஆம் இடத்துல இருந்து மகர ராசிக்காரங்களுக்கு யோகத்தை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதே சமயம் அந்த குரு பகவானும் அந்த மகர ராசியில் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறாரு. இது ஒரு அற்புதமான யோகம் இல்லைங்களா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதியே அந்த குரு பகவான் வந்ததுனால அந்த பார்வை சனி பகவானுக்கு கிடைக்குது. அப்ப அந்த ஜூன் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. அப்ப அந்த 20 நாட்களும் அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் குருவுடைய பார்வை சனி மேல, அது போக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை குரு மேல, இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு அற்புதம், உங்களுக்கு யோகம், உங்களுக்கு ஜாக்பாட், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு பிரளயத்தை உருவாக்குகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களே நம்ப முடியாத, நீங்களே எதிர்பார்க்காத சில அதிசயங்களை அற்புதங்களையும் நிகழ்த்தும். உங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, எதிர்பார்க்காத ஒரு வேலையே கிடைக்கும். இன்டர்வியூ போயிருந்திருப்பீங்க, அந்த வேலை கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அந்த வேலை கிடைக்கும். ஒரு காலேஜுக்கு ஒரு கோர்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு, தொழில், உங்களுக்கு முன்னேற்றம், இது எல்லாமே இருக்கும். இது போக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியாலும் குரு ராசியை பார்ப்பதாலும் அதே குரு பகவானாப்பட்டது, அதே செவ்வாய் பகவான் குரு பகவானை பார்க்கறதுனாலையும் திருமண யோகங்கள் நன்றாக இருக்கிறது. அப்போ மகர ராசியில் பிறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். காதல் கல்யாணங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும். அப்போ வந்து இந்த சைட்ல எதிர்ப்பு, இந்த சைட்ல எதிர்ப்பு இல்லை. எப்படிதான் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தீர்ந்து இப்ப அந்த கல்யாணத்துக்கு ஒரு முடிவு எடுத்துருவீங்க. அதற்குண்டான நேர காலங்கள் வந்தாச்சு. அப்போ வந்து காதலித்தோருக்கு ஒரு நல்ல அனுகூலமான டைம் வந்துருச்சு. அதே சமயத்துல மகர ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்குன்னு போய் பொண்ணு பார்த்தாலோ மாப்பிள்ளை பார்த்தாலோ கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும், நல்லா இருப்பீங்க. அது போக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா
உங்களுடைய வாரிசுகள் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், இல்லை அவங்களுக்கு திருமணமாகும், இல்லை அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடப்பதை இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியாக நான் சொல்றேன். கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கிறத நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இதற்கு முன்னாண்ட மகனால பிரச்சனை, மகளால பிரச்சனை, இது மாதிரி குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த குழப்பம் இல்லாமல் இப்ப நல்லது நடக்க போகுது. கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. அப்போ வந்து இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா குரு பகவானை வணங்குவாங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால அந்த திருச்செந்தூர் முருகனையும், இல்லை செவ்வாய்க்கிழமை நாள்ல சஷ்டி நாள்ல முருக பகவானையும் மனதார நீங்க எங்க இருந்தாலும் கும்பிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். என்னடா முருகரையே சொல்றாரு, என்னடா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானே சொல்றாருன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு குரு பார்க்கறதுனாலையும், உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் இந்த முருகரையும் குரு பகவானையும் இந்த தெய்வங்களை வணங்கினால் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டம் தீரும், உங்களுடைய வாழ்க்கை மேலோங்கும், உங்களை எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய டைம் வந்தாச்சு. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது அப்படி பார்க்கறதுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க கால் பண்ணுங்க, நான் பார்த்து கொடுக்குறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.